ஹலோ ஆல். போன வீடியோவில் காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போன வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். அண்ட் அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹைக் அண்ட் டேல்ஸ். நிறைய இருக்குது. இந்த சிகப்பாத்திரி வந்து இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆளுங்க வருவாங்க, கரெக்டுங்களா? காட்டன் ட்ரீ. இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த மரத்தில் ஏறி இருப்பாங்க. இது வந்து அந்த சிகப்பாத்திரி இல்லை, இது ஒரு வகை வைல்டு காட்டன், இலவுன்னு சொல்லுவோம். இலவு மலையாளத்தில் இலவு. அது ஒரு காட்டன் ட்ரீ தான். காட்டன் இலவும் மஞ்சு தான் தமிழ்லையும். தமிழ் அப்படி தானே? இலவும் மஞ்சு. ஓகே. இது வந்து ரெட் காட்டன் சில்க் ட்ரீ. ஓகே. இது மாதிரி டைப்பு மரங்கள்லாம் வந்து ஒரு 20 மீட்டர் ஹைட்டுக்கு அப்புறம் போய் தான் கெனாப்பியே வரும். ஓகே. அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அப்போ தான் வரும். அப்போ தான் பிரான்ச்சஸே வரும். அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். ஓகே. இது வந்து சாஃப்ட் வுட் தான். சாஃப்ட் வுட். அப்புறம் வந்து ஒரு ஃபெப்ரவரி மார்ச்சில் ஆகும்போது இந்த ஏரியாவில் ஃபுல்லாக கோட்டாக தான் இருக்கும். நம்ம நடந்தால் அது மூக்கிலாம் போயிடும். ஓகே. நம்ம இங்கே இருக்குல்ல, நம்ம டொமஸ்டிக்காக வந்து கல்டிவேட் பண்ணுதில்ல. ஆமாங்க. கல்டிவேட் பண்ணுற காட்டன் மாதிரி இல்லை. இதோட சீடு வந்து இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ லெங்க்த்தாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் உருளையாக இருக்கும். அது உடஞ்சி கீழே தன்னால் வந்துடும். தன்னால் அவ்வளோ. இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு காய் வர்றதுக்கு. அதான் கிளைமேட்டோட பிரச்சனை தான். மழை ரெய்னிங் இல்லையா இங்கே? ரெய்னிங் இந்த வாட்டி இருந்தது. பனிக்கும். அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லை, இப்போ 2 இடையில மழை பெஞ்சது. இந்த மழை பெய்யும் போது அந்த உளுந்துருக்கு, தேன் இருந்தது, இதெல்லாம் சாப்பிட்டு கீழே விழுந்துருச்சு. இது மெழுகுதான், வேக்ஸ் தான். மரம் உளுத்து போச்சு. போச்சு, ஆல்மோஸ்ட் டெட். இதுங்களா? ஆமாம். இப்போ அந்த எலிஃபென்ட் ட்ராப்னா எதுக்காக அவங்க பிடிப்பாங்க? யானை வந்து பிடிக்கிறது வந்து ஒன்று தந்தம். தந்தத்துக்காக பிடிச்சிருப்பாங்க. தந்தம் ஒன்று வந்து டொமஸ்டிகேட்டு. சின்ன குழந்தைகள் கிடச்சேன்னா, பேபி எலிஃபெண்ட் கிடச்சேன்னா அதை கொண்டு போய் சேல் பண்ணி அதுக்காக. இப்போ அந்த மண் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் உள்ளே டீப்பாக இருக்கும். ஓகே. இது மேன்மேட் எலிஃபென்ட் ட்ராப். ஆமாம். தந்ததுக்காக பிடிச்சிருக்காங்க அந்த காலத்தில். இது ஒரு இது ஒரு வகை. மற்றது வந்து ஷூட் பண்ணுவாங்க. அதான் சார். யானைக்கு இது எடுத்துருக்கா சார்? யானை இப்போ சாப்பிட்ருப்பாருங்க. காலையில் போயிருக்கு. நம்ம காலையில் போயிருக்கு. வெயிட். இந்த வழியில் போயிருக்கா? அது எந்த பக்கம் போயிருக்குன்னு தெரியல. போய் பார்ப்போம். இப்படிதான் போயிருக்கணும். சரிதானே? இங்கே இருந்தது. இங்கே இருந்து இப்படி வச்சு விட்ருக்கு. ஒரு கோல் இப்படியே வந்திருக்கு. அங்கே இருக்குது. இல்லை பாருங்கள், இப்படிதான் போயிருக்கணும். இப்போ ரீசெண்டாக போயிருக்குங்களா? இது காலையில் நம்ம காலையில் போயிருக்கு. இது பாருங்க இது பல்ல வச்சு கடிக்குது. அந்த தண்டை கடிக்குதுல்ல, அதுக்கு இனிப்பு இருக்குது, கொஞ்சம் இனிப்பு இருக்குது. அதான் இப்போ தான் சாப்பிடுது, இலை சாப்பிடாது.
யானை வந்து இந்த வழியாக ஒரு போயிருக்கு இன்னைக்கு காலையில். அதை எதாவது பார்க்க முடியுமான்னு போயிட்டுருக்கோம். டைகரோட பூ. டைகரோட வேஸ்ட்டுங்களா? பூ பழசாட்டுருக்கு. ஒரு வாரத்துக்கு பழசு இருக்குது. ஒரு வாரத்துக்கு பழசு. டைகரோட வேஸ்ட்டு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிருக்க மாட்டிருக்கு. இதெல்லாம் காட்டு மாட்டோடதுங்களா சார், இல்லை டைகர் ஏதாவது போயிருக்கா? காட்டு மாடு தான். பக்மார்க் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம். இப்போ ஏதாவது ஒருத்தர் ஏதாவது சைட்டிங் பண்ணால் சரி, ஞாபகத்துல முறைக்கு தகவல் கொடுக்குறாங்க ஒருத்தருக்கு. கவலை இப்போ கவலை உண்டு. அது ரொம்ப இருக்கு. யானை இந்த பக்கம் போகுதுன்னு சொல்கிறாரு. அதை வந்து ஓகே தகவல் கொடுத்துருக்கு வேறு ஒருத்தருக்கு. வேறு ஏதாவது சைட்டிங் பார்த்தாங்களாமா சார் அவங்க? இல்லை அங்கேயே வந்து டங்கை பார்த்தாங்க. எலிஃபண்ட் டங்க் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தாங்களா? கீழே பக்கம் பார்த்துருக்காங்களா? எலிஃபண்ட் டங்க் பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபோன் ரேஞ்சு கிடைக்காது. ஓகே. எப்போவுமே கிடைக்காது, கொஞ்சம் ஏரியாவில் மட்டும்தான். ஓ, நம்ம எண்ட் பாயிண்ட் வந்தாச்சு. இங்கிருந்து நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். டோட்டலாக ஒரு 2.5 hours ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் அந்த சேம் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. நம்மளால் பார்த்திங்கன்னா இந்தியன் காரை தான் பார்க்க முடிஞ்சுது. எலிஃபெண்ட்டோட மூமெண்ட் தெரிஞ்சுது. பட் ஆனால் ரீசெண்டாக போட்ட வேஸ்ட்லாம் பார்த்தோம். பட் ஆனால் எலிஃபெண்ட் எங்களால் கேட்சப் பண்ண முடியல. இந்த ட்ரெக்கிங் 2 hours மோர் தென் 6 kilometers கவர் பண்ணுறோம். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எங்கள் கூட வந்த கைட் சொல்லிகிட்டே வந்தார். அந்த முடிச்சுட்டு தேக்கடியில் டூரிஸ்ட் ஸ்பாட் நிறைய இருக்குது, அதை பார்க்க கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா எலிஃபண்ட் பார்க்கு. இந்த எலிஃபண்ட் பார்க் ரொம்ப ஃபேமஸ். எலிஃபண்ட்டை காட்டில் பார்த்துட்டு இவ்வளோ கிட்ட பார்க்குறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். எலிஃபண்ட்டை பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் எலிஃபண்ட்டை குளிக்க வச்சு அது மேலே ஏறி ரைட் போகிறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எலிஃபண்ட் ரைடுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. இந்த ரைடுக்கு பர் பர்சனுக்கு 600 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 hour பேக்கேஜ்னு இருக்குது. அதில் 20 minutes ரைட், பாத், ஷவர், ஃபோட்டோ செஷன் இதெல்லாம் இருக்குது. அபோவ் 5 years சில்ட்ரன்ஸ்க்கெலாம் வந்து ஃபுல் டிக்கெட் தான். பாத்துக்கு மட்டும் 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 1 hours பேக்கேஜ் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரைடுக்கு போயிட்டு தென் ஷவருக்கு போயிட்டோம். லீவ் டைம் ஆர் வெக்கேஷன் டைம் வந்தால் வெயிட்டிங் டைம் அபோவ் 1 hour இருக்கும். நாங்கள் போனது வெக்கேஷன் டைம், நல்ல செம்ம க்ரௌடாகவே இருந்துச்சு. அண்ட் வெயிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 1.5 hours ஆச்சு. இந்த எலிஃபண்ட் ரைட் காஸ்ட்லி தான், பட் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்ட் கிட்ஸ் கூட சேர்ந்து நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். எலிஃபண்ட் ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு நாங்கள் ஃபார்ம் விசிட் பண்ணோம். இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெர்பல் ஃப்ரூட்ஸு, ட்ரீஸ் பற்றி சொல்லி அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
இங்கே நிறைய ஹெர்பல் பிளான்ஸோட பெனிஃபிட்ஸும் சொன்னாங்க. இந்த ஃபார்ம் விசிட் பண்ணுறதுக்கு பர் பர்சனுக்கு 50 to 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபார்ம் விசிட் பண்ண நிறைய பிளான்ஸ் பற்றின விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேக்கடியில் ரோஸ் பார்க்கும் இருக்குது. நிறைய அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கை சைக்கிளிங், ஜிப் லைன் மாதிரி ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி பார்க்கு, அங்கங்கே ஃபோட்டோ பாயிண்ட்டும் இருக்குது. இது எலிஃபென்ட் பார்க் பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு. எங்களுக்கு எலிஃபென்ட் பார்க்லேயே டைம் ஆகிட்டனால ரோஸ் பார்க்குக்கு போக முடியல. ஸோ நீங்கள் தேக்கடி வந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இதோட தேக்கடி சீரீஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.